ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள் உங்களை எப்படி ஆண்டவர் நடத்தி வந்தா? இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அதேபோல் ஆதிகாம புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, 39 சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தியுள்ளவனான். அப்படின்னா கடவுள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது தான் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு காரியம் ஆகிக்கிறதுக்கு நம்ம என்னனாலும் செய்கிறோம், என்னனாலும் பண்ணுறோம். சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் அதுதான், நம்ம ஒரு காரியம் நடத்தணும், ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும், நம்ம வேண்டிக் கொள்கிற காரியம் ஏதோ ஒரு மாற்றத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா கடவுள் உங்களோடு இருந்தால் தான் அதை செய்ய அதை நடத்தி தருவாங்களே. அதை விட்டுட்டு எனக்கு இவங்க இருந்தால் தான் என் வாழ்க்கையில், என்னுடைய ஃப்ரெண்டு இருந்தால் தான் என் வாழ்க்கையில், என் லவ்வர் இருந்தால் தான் என் வாழ்க்கையில், இவன் என் சொந்தம் இருந்தால் தான் வாழ்க்கையில், அப்படி இருந்தால் ஆண்டவர் இதை செய்ய மாட்டார். அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்தால் தான் காரியம் சித்தி வாய்க்க பண்ணணும். இப்போ ஒரு சித்தி வாய்க்க பண்ணணும் அப்படின்னா அவங்கூட இருந்ததுனால தான் அவன் எல்லாத்துலேயும் ஜெயித்து பெரியவனாகலாம். நம்மளும் அதே மாதிரி ஜெயித்து ஒரு பெரிய ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி இந்த பரலோகத்துக்கு வரணுமானால் அப்போ அவரோடு நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவரோட வாழ்ந்து அவருடைய கைகளை பிடித்து கரங்களை பிடித்து நடக்கும் பொழுது அவரை நம்மளை காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றி ஜெயத்தை எடுத்து வெற்றி எடுத்து தோல்விகளாக மாறி ஒரு ஜெயம் மாற்றத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார், நம்மளோடு தான் பேசுகிறார், நம்மளோடு தான் பழகுகிறார். அவர் எப்பொழுதும் நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆமென்.